மறைந்த நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது வருகை தந்திருக்கிறார். காட்சிகளில் பார்க்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார். பாலன் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அவருடன் துணை முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்களும் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே பாட்டாளி மக்களுக்காகவே வாழ்ந்து நிறைந்த பகட்டில்லாத தோழர் நல்லக்கண்ணு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியிருந்தார். நினைவும் புகழும் என்றென்றும் காலத்தால் அழியாத கல்வெட்டாக நிலைத்திருக்கும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியிருந்தார். இந்த நிலையில் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். மறைந்த நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக விளங்கியவர் நம்முடைய நல்லக்கண்ணவர்கள். அவருடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நல்லக்கண்ணு என்று அவர் பேசியிருக்கிறார். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறேன், அதுவே போதும். கொஞ்சம் அமைதியாக கேளுங்க, கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக விளங்கியவர்
நம்முடைய நல்ல கணவர்கள். அவருடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல்வாதிகளுக்கும் பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் ஒரு பாடமாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அவருடைய உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய பிறகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பாடமாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு என்று பேசியிருக்கிறார். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகமான பாலநிலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தொடர்ச்சியாக தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். முன்னதாக கனிமொழி எம்பி, செல்வப்பெருந்தகை, திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் பெருமக்களும் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக விளங்கியவர் நம்முடைய நல்ல கணவர்கள். அவருடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பாடமாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.